ஹலோ வீவர்ஸ்! வெல்கம் டூ மை சேனல் பிஃபோர் த டைன். இன்னைக்கு இந்த வீடியோல சிக்கன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் 1/2 கேஜி, கறி மசாலா, மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி இலை, தேங்காய், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க இதில் சேர்க்கல. தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட். இப்போ இதோட நம்ம அந்த தேங்காவை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சு அது மிக்ஸி ஜார் அலசின தண்ணி இது. தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. போதுமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹீட் ஆகட்டும். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அந்தளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் சேர்க்குறோம். இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கண்ணாடி பக்கம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டாக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த சமையலுக்குமே இஞ்சி பூண்டு வந்து அப்போவே அரைச்சி அப்போவே சேருங்க. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோடு நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது இதோடு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா சுருள கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நிதானமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓகே, பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பேஸ்ட் வந்து எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலரி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கறி மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூளாக இருந்தால் கொஞ்சம் நல்ல கலர் கிடைக்கும். காரமும் கம்மியாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்ததுனால காஷ்மீர் மிளகாய் தூள் அது சேர்த்துக்கிட்டா கலரும் இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதோட மிக்ஸி ஜார் அலசின தண்ணி மட்டும் இப்போதைக்கு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வேக விடலாம். சிக்கன் ஓரளவு நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கும், முருங்கைக்காவும் சேர்க்க போகிறோம். அதை சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வேக வேக வச்சுக்கலாம். ஓகே, ஓரளவு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு முருங்கைக்காய் அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் இது வேகத்துக்கு மட்டும் ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் போதுமான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம வந்து தேங்காய் அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு
ஓகே. போதுமான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டு, எல்லா மசாலாவோட அந்த தண்ணி மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரே ஒரு விசில். உருளைக்கிழங்கும், முருங்கக்காவும் வேகறதுக்காக. விசில் வச்சு எடுக்கும்போது எண்ணெயும் தனியா பிரிஞ்சு வந்துரும். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. அதே டைம்ல முருங்கக்காவும், உருளைக்கிழங்கும் குழையல. அதே டைம்ல நல்லா வெந்திருக்கு. இதோடு நம்ம தேங்காய், கசகசா, முந்திரி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்ட வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, அந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தர தரன்னு கொதிக்கக்கூடாது இது சேர்த்ததுக்கப்புறம். ஒரு கொதி இல்லன்னா 2 கொதி வந்ததுக்கப்புறம், நம்ம அப்படியே இறக்கிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட்டோன்னா, எண்ணெய்லாம் வந்து போயிட்டு, அது குழம்பு பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. எண்ணெய் அம் அதாவது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஓரளவு கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம கொத்தமல்லி இலைய இதோட சேர்த்துட்டு, கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பக்குவமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.